ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் யமஹா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸோட அப்டேட்ஸ் மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஓவராலாக என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு யமஹா ஷோரூம்ஸ்லாம் எப்போ வந்து அவைலபிளாக இருக்கும், அண்ட் என்ன மாதிரியான பைக்ஸில் நமக்கு கண்டிப்பாக அப்டேட் இருக்குது, உண்மையிலேயே அது அப்டேட் தான் வாங்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2:30 PM பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸோட அப்டேட் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்டேட் மாடல் அப்படின்னு சொல்றதை விட நியூ கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க 2024 அப்படின்னு தான் சொல்லும். மேபி இதனால 2024 வேற எந்த பைக்கோட அப்டேட் மாடலும் லான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா R15 இருக்கட்டும், இல்லை FZ மாடலாக இருக்கட்டும், இல்லாட்டி FZX ரெட்ரோ ரோட்ஸ்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நியூ கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ கலர்ஸ் லான்ச் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1 இயரில் பெருசாக யமஹாவோட பைக்ஸுக்கு அப்டேட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைங்க. R15 வெர்ஷன் 5 மேபி வரலாம், இல்லாட்டி MT15 வெர்ஷன் 3 வரலாம். ஏன்னா MT15 வெர்ஷன் 3யோட அப்டேட் மாடலோ இல்லை கலர்ஸோ இப்போ வந்து கொடுக்க கிடையாது. அதனால் MT15 வெர்ஷன் 3க்கான அந்த வெர்ஷன் 3 வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா FZX ரெட்ரோ ரோட்ஸ்டர், FZ மாடல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், R15 ஸ்போர்ட்ஸ் மாடல் எல்லாமே வந்து இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக அப்டேட் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. FZல இப்போ நீங்கள் பார்க்குற ரேசிங் ப்ளூவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல், நார்மல் FZ மாடல், அதுக்கப்புறம் டீலக்ஸ் அண்ட் வெர்ஷன் 4ஓட நார்மல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு 4 FZ மாடலுக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கலர் அப்டேட்டும், டீலக்ஸ் மாடலுக்கு 2 கலர் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் FZXல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரோம் கலர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த குரோம் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரியிலேருந்து தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலர், அதே சமயம் டைட்டன் அப்படிங்கிற நியூ கலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக யமஹா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 பைக்ஸோட ஓவரால் வேரியண்ட்டுக்கு கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கலர் அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ப்ரைஸும் அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். R15ல மெட்டாலிக் ரெட் 1,82,000 நியூ வேரியண்ட்டை மட்டும் சொல்கிறேன். ரேசிங் ப்ளூ அண்ட் மெஜெண்டா மெட்டாலிக் 1,87,000 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து R15க்கு மட்டும்தான் இவ்வளோ 4,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மற்ற மாடலான FZX 150 அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 2,500 அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேட் கிரே அப்படிங்கிற மாடல் வந்து 1,27,000 இருக்குது. மற்ற நார்மல் வெர்ஷன் 4 மாடல் 1,29,200 தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டீலக்ஸ்ல இப்போ ரேசிங் ப்ளூ அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 1,29,700. ஸோ அந்த 500 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கலர் எல்லாமே நல்ல அப்டேட்டான கலராக இருக்குது. நம்ம இது வரைக்கும் யமஹால பார்த்த ரேசிங் ப்ளூவாக இருந்தாலும் சரி, இல்லை மெட்டாலிக் ரெட்டாக இருந்தாலும் சரி, அதை விட பெஸ்ட்டான கலர்ஸ் அப்டேட் பண்ணி தான் இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுக்கு அப்டேட் இல்லை. கலருக்குனால 500 rupees இல்லாட்டி வந்து ஒரு 200, ஒரு நியூ கலர் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 அப்படிங்கிறது ஃபேரான ப்ரைஸ் தான் நான் நினைக்கிறேன். இந்த மெஜந்தா மெட்டாலிக்லாம் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அலாய் வீல்ஸுமே உங்களுக்கு அந்த மாதிரியான பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த R15 மட்டும் கிடையாது, FZ மாடலும் சரி, FZX 150க்கும் சரி, அலாய் வீல்ஸுமே வந்து சேம் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ரேசிங் ப்ளூனா ப்ளூ கலரில், அண்ட் இதே FZலையும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலாய் வீலும் ப்ளூ கலரில் இருக்குது. ரெட் கலர்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் கொடுத்துருக்குறது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவான பைக்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லா பைக்ஸும் எப்போ தமிழ்நாடு ஷோரூம்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா குரோம் கலர் FZX மாடலை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற வேரியண்ட் எல்லாமே இந்த மந்தோட எண்டில் கிடைக்கும். இந்த ஒரு வேரியண்ட் மட்டும் பிப்ரவரியிலிருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்டேட் மாடல் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு சில ஷோரூம்ஸ்ல வந்து வந்துடும். பெரிய சிட்டிஸ்ல மேபி நாளையிலிருந்து கூட கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எல்லா ஷோரூம்லும் எப்போ இந்த அப்டேட் மாடல் கிடைக்கும்னா இந்த மந்தோட எண்டுக்குள்ள எல்லா ஷோரூம்ஸ்லயும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.